சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா இந்த அர்ச்சனை இப்போ ரொம்ப முக்கியமா? ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுமா. சும்மா இருடா. ஆபீஸ்ல சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகல. ராத்திரி முதுகுவலின்னு படுத்துட்டேல்ல. இதெல்லாம் எதனால? எதனால? திருஷ்டி தான். அந்த திருஷ்டியை கழிக்கணும்னு தான் அர்ச்சனை பண்றது. நீ உள்ள போ. எல்லாத்தையும் ஈசன் பார்த்துப்பா. உங்களுக்கு நான் சொல்லணுமா என்ன? சாமி இங்க இருக்கீங்களா? ஒரு அர்ச்சனை பண்ணணும், சீக்கிரம் வாங்கல. இதோ வந்துட்டேன். ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா அர்ச்சனை சீட் வாங்கிட்டு இருக்காங்க. வந்துடுவாங்க. வாங்க பண்ணிடுவோம். சரி. தம்பி 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 கொஞ்சம் நில்லுப்பா. அன்னைக்கு குளத்து படிக்கட்டுல பார்த்த தம்பி தானே நீ? கொஞ்சம் நில்லுப்பா தம்பி. அன்னைக்கே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப வந்து கேளுப்பா. ஏன் சார், உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அது இல்ல தம்பி, உனக்கு பிரச்சனை இருக்கு, புரிஞ்சுக்கோ. உனக்கு மட்டும் இல்ல, உன்னால இந்த உலகத்துக்கே பிரச்சனை வரப்போகுது. ஆமா, காஞ்சிபுரத்துல இருக்கிற என்னால இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வரப்போகுது. ஏன் சார், உங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை? ஐயோ, உனக்கு புரியலப்பா. இந்த கண்டத்துல இருந்து உன்னை நீ காப்பாத்திக்கணும்பா. என் வேலையை என்னால காப்பாத்திக்க முடியல, இதுல என்ன வேற நான் காப்பாத்திக்கணுமா? இது இல்லாம ஊர் உலகத்தை வர காப்பாத்த போறேனா? டார்ச்சர் பண்ணாதீங்க சார். தம்பி, உன்னோட உத்தியோகத்தை விட இது உயிர் போற விஷயம். நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுப்பா. எதையும் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. நிம்மதியா இருக்கணும் தான் கோவிலுக்கு வந்தேன். இங்கேயும் வந்து அதை கேளு இதை கேளுனா உங்களுக்கு என்ன? இப்போ உலகத்தை காப்பாத்தணும் அவ்வளவுதானே? இந்த கோவில்ல நிறைய இடம் இருக்கு, ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து உலகத்தை காப்பாத்துங்க. தம்பி, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா. டேய் நந்தா, என்னடா ஆச்சு? யார் இவரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ வா போலாம். அம்மா அம்மா, நான் சொல்றது நீங்களாவது கேளுங்கம்மா. உங்க பிள்ளைக்கு பெரிய அம்மா வாமா. டேய், அவர் என்னமோ சொல்ல வர்றாரா? அவர் 1008 சொல்லுவாரு, அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லம்மா. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அர்ச்சனை முடிச்சுட்டு போலாம் வா. அம்மா டேய் நீங்களாவது. நந்தா, கடவுளே, இப்படி ஒரு ஆபத்து இந்த பையனுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் என்னால காப்பாத்த முடியல. இதுல இருந்து இந்த அப்பாவிய காப்பாத்த நீதான் ஒரு வழி காட்டணும், காட்டணும், காட்டணும். சாமி, என்னாச்சு? இவரு விழுந்துட்டாரு. என்னாச்சு? விழுந்துட்டாரு. என்னாச்சு? வாங்க. என்னன்னு தெரியலையே. சாமி, பாரு பாரு, என்னன்னு பாரு, என்னன்னு பாரு. நல்லா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஐயா அடடா, மூச்சு நின்னு போச்சே. சாமி, ஐயோ, சாமி. உடனே தர்மகர்த்தாக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லுங்க ஐயா. டேய் என்னடா கூட்டம் அங்க? ஒண்ணும் இல்லம்மா, என்னவா இருந்தா நமக்கு என்ன? வா போலாம். எல்லாரும் இப்படி நிக்கிறாங்க, வா என்னன்னு பாத்துட்டு போலாம். வாமா. வாடா, அது என்னன்னு பாக்கலாம். வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, வாமா.